ஸ்பெயின் நாட்டிலே ஆண்டிலா என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காடு இருந்ததாம். அந்த காடு திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் அங்கே இருந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்து கருகி சாம்பலாச்சாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு 1000 சைப்ரஸ் மரங்கள் மட்டுமே அழியாமல் பசுமையாவே இருந்துச்சாம். 50 ஏக்கர்ல இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் கருகி அழிந்து போயிடுச்சு. ஆனால் இந்த சைப்ரஸ் என்று சொல்லப்படுகின்ற 1000 மரங்கள் இருந்துச்சா, அந்த 1000 மரங்கள் மட்டும் எரியாமல் அப்படியே பசுமையா இருந்துச்சாம். இது எப்படி நடந்தது? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லாமே கருகி போயிடுச்சு, இந்த இந்த 1000 மரங்கள் மட்டும் எப்படி பசுமையாவே இருக்குது, கருகாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது இந்த மரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, அதனுடைய அடிப்பகுதியிலே சில தண்ணீரை அது என்ன செய்யும், ஈரப்பசத்தை அது தக்க வைத்துக் கொள்ளுமா. அதுதான் சைப்ரஸ் என்கின்ற அந்த மரத்தினுடைய சிறப்பு. அந்த ஈரப்பசை அந்த மரத்தினுடைய அடியில இருப்பதினாலே அது என்ன செய்யல, அது எரிந்து போகவில்லை. அதாவது எப்பவுமே இருப்பது போல பசுமையாகவே அந்த மரம் இருந்ததாம். அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒருவேளை இங்கே மீகா இறைவாக்கினர் சொல்றாரு, என்னை சுற்றிலும் மக்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் இறையச்சம் இல்லாமல் வாழ்ந்தாலும், ஒருவர் மற்றவரை கொலை செய்வதிலும், ஒருவர் மற்றவரை அழிப்பதிலும், ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக எழும்புவதிலும் இருந்தாலும் கூட கடவுள் என் கூட இருக்கிறாரு, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறது, என் ஜெபத்தை கேட்பாரு, இந்த சூழ்நிலைகளை அவர் என்ன செய்வாரு, நிச்சயமாக மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை இங்க வைக்கிறார்.